சொல்லுங்களேன், இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. அவரை நோக்கி அவர் எப்படி அணுகினார்? இல்ல உலகத்துல நான் பழிக்கு பழி வாங்கிட்டேன், அதை செஞ்சவனதான் எனக்கு திருப்தியா இருக்கு, அப்படி நம்ம நடக்கிறோமா? இல்ல இயேசுவை போல நம்ம நடக்கிறோமா? கவனிக்கலாம் பிரியமானவர்களே. இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். வாசிக்கலாம். யோவான் 5:41. யோவான் 5:41. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை உங்களில் கடவுள் மேல அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷரால் மகிமையை ஏற்று கொள்ளு. பாருங்க, அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு 44 கடவுளால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். எல்லாம் சொல்லுங்களேன், கடவுளால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். பாருங்க, நம்ம என்ன மகிமையை தேடுறோம்? உறவினர்கள் சொல்ற மகிமையா, இல்ல உலகத்துல ரொம்ப வசதியானவங்க, பணக்காரங்க, அல்லது அந்தஸ்து இருக்கிறவங்க அப்படி சொல்லி அவங்க மகிமையை தேடுறோமா? இல்ல கடவுளுடைய மகிமையை, பிதாவின் மகிமையை தேடுறோமா? அல்லேலூயா. பிதாவின் மகிமையை நம்ம தேடுவோமானால், இயேசு சொல்றாரு, நான் மனுஷர் மகிமையை தேடவில்லை. ஒருவரால் ஒருவர் அவரா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வர்ற மகிமை எனக்கு வேணும்னு அதை தேடுறது இல்லை. நான் பிதாவின் மகிமையை தேடுகிறேன். அந்த வார்த்தையில சொல்றாரு, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். இன்னைக்கு நம்ம என்ன மகிமையை தேடுறோம்? நல்ல கவனிங்க, யாரும் இந்த பூமியில 1000 வருஷம் இருக்க போறதில்லை. ஒருவேளை நமக்கு முன்னாடி ஒரு சிலர் மரித்திருக்கலாம். ஆனா எல்லாரும் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியை விட்டு கடந்துதான் போகணும். ஆனா நம்ம நியாய தீர்க்கப்படுவோம், பிதாவுக்கு முன்பாக நாம் நிற்கப்படுவோம். நம் பிதாவுக்கு மகிமையாய் நாம் வாழ்வோமானால் மனுஷரால் வருகிற மகிமையை நாம் எதிர்நோக்க மாட்டோம். மனுஷன் புகழணும், மனுஷன் பாராட்டணும். இல்லை, என் பிதாவுக்கு என்ன பிரியம், என் கடவுளுக்கு என்ன பிரியம், என் ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெற்றோர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஐக்கியம். அப்போ அந்த பார்வையே எப்படி இருக்குன்னா, பிதாவுக்கு பிரியமானது என்ன, பிதாவுக்கு பிரியமானது என்ன, என் கர்த்தருக்கு என்ன பிரியம் அப்படி சொல்லி இயேசு சொல்றாரு, நான் அப்படி இருக்கிறேன், நீங்க மனுஷரால் வருகிற மகிமையை நீங்கள் தேடுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சமீபத்தில் இந்த வேலூரில் அந்த ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அது வாசலில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க சீரியஸாக. அந்த ஹாஸ்பிட்டல், அங்கே மெடிக்கல் காலேஜு எல்லாமே இருக்குது. அந்த உள்ள அந்த சேப்பலுக்குள்ளே போகும்போது, சர்ச்சுக்குள்ளே போகும்போது, அந்த அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு டாக்டரு, அவங்க அப்பா டாக்டர், அவங்க ஃபேமிலி, அந்த வீட்டில் பிறந்த அவங்க அவங்க அங்கே நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து பாதிக்கப்படுறாங்க. பிரசவம்னா பெண்கள் பார்க்காம, பெண்கள் தான் பார்க்கணுங்கிறதுல இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த வைத்தியம் தெரியாது. அவங்க அப்பா டாக்டராக இருக்கிறாரு, எங்கள் அப்பா வந்து பாப்பாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஐடா ஸ்கேடருங்கிறவங்க, இல்லை அவங்க ஆண் வந்து எங்கள் முறைப்படி, கலாச்சாரத்தின்படி பெண்ணை ஆண் தொடக்கூடாது சொல்லி அதில் அந்த இதில் சொல்கிறாங்க. 3 பேர் அப்படி இறந்து போயிட்டாங்க. காலையில் அந்த பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த சேப்பலுக்குள்ளே போகும்போது ஒரு நார்த் இந்தியன், அவங்க அந்த சகோதரி அழுகுறாங்க. ஒரு சகோதரர் அவர் தைரியப்படுத்துகிறார். ஏதோ சீரியஸான நிலையில் இருக்கிறாங்க, தேம்பி அழுகுறாங்க. அழுக பலனே இல்லை. ஆனால் பக்கத்திலே ஆண்டவருடைய அந்த ஜீவ தண்ணீர், ஆராதனைக்குரிய அந்த இடத்துக்குள்ள
அதை தாண்டினோன்னா அங்கே ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சர்ச் இருக்குது. நான் நினைக்கிறேன் அங்கே வெளிநாட்டில் இருந்து அந்த குளிரும் அந்த கிளைமேட்டும் இங்கே இருக்கிற உணவும் இங்கே இருக்கிற சாப்பாடும், அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து அங்கே போய் அந்த தேசத்தில் டாக்டருக்கு படித்து அவங்களுடைய கையில் இருக்கிற அங்கே இருக்கிற லேண்டு இதெல்லாம் விற்று அவங்க அந்நிய தேசம்னு நினைக்கல, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பினாலே தங்களை அந்த தியாகத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் அந்த சும்மா கொஞ்ச நேரம் ப்ரேயருக்கு போய் உக்காந்துட்டு வரலான்ட்டு போனோன்னு போகிற வழியில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சீரியஸாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸு எங்கிட்ட அங்கிட்டுமா போயிட்டுருக்குறாங்க. பெரிய காம்பவுண்டாக இருக்குது, ரொம்ப ட்ரமெண்டஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ஃபாரின் மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய கட்டடமாக இருக்குது. ஆனால் அந்த கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு, வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு யார் மகிமை கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி, என் இயேசுவுக்கு பிரியம், என் பிதாவுக்கு பிரியம், என் கடவுளுக்கு பிரியம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இங்கேருந்து அந்த தேசத்துக்கு போய் அங்கே போய் படித்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட இவங்களுடைய சொந்த பொருட்கள் எல்லாம் விற்று திரும்ப இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் உருவாக்கியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பு என்பது மனுஷனுடைய மகிமையை நாடாது. ஹல்லேலூயா. மனுஷன் புகழணும், மனுஷன் என்ன சொல்லுவான், 4 பேர் மத்தியில் நம்மளை பாராட்டணும். இல்லை இல்லை பிரியமானவர்களே, அப்படி எத்தனையோ மிஷினரிமார்கள் மரித்திருக்கிறாங்க, தங்கள் குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, தங்களுடைய மேன்மையெல்லாம் இழந்திருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று, இயேசுவுக்கு மகிமைக்காக. ஹல்லேலூயா. இங்கே இயேசு அதான் சொல்றாரு, நான் மனுஷனாலே வருகிற மகிமையை நான் தேடல. 41ஆம் வசனம், நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நம்ம எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தை அப்படி நினைக்கிறோம், மனுஷன் புகழணும், மனுஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு கெத்தா இருக்கணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டா கூட அவங்களுக்கு முன்னாடி நம்ம கெத்தை காமிக்கணுமே. இல்லைங்க, கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்குள்ள அல்லது அக்கா தங்கச்சிக்குள்ள, இல்லை இல்லை என் பிதாவுக்கு என்ன பிரியம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் இந்த ஈகோ இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இயேசு சொல்றாரு, கடவுளுக்கு மகிமை அதை ஒன்றை தான் நான் தேடுறேன், அவர்கிட்ட எனக்கு அந்த மகிமை வந்தா போதும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார். கரையேறின உடனே பிதாவினிடத்திலிருந்து அந்த மகிமை வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த மகிமையை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அந்த மகிமைக்காகவே அவர் ஓடுகிறார். பிதாவின் சித்தம். நிறைய பேர் அவரை கேவலமா பேசுறாங்க, பரியாசம் பண்றாங்க, அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா, அங்கு சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 12:1, இயேசுவை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீரோட வந்திருக்கலாம், உள்ளம் உடைந்து வந்திருக்கலாம். இயேசு என்ன பண்ணார்னா, தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அந்த சிலுவையை எப்படி பார்க்கிறார்னா, இந்த சிலுவை அவருக்கு மகிமையை உண்டாக்க போகிறது, அவர் சிங்காசனத்தில் உட்கார போகிறார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்க்கிற இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கிறார் இயேசு. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை பார்க்கணும் தெரியுமா, தலைமுறையை பார்க்கணும், சந்ததியை பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தலைமுறையில அவர் மகிமை விளங்கணும், உங்க குடும்பத்தில் அவர் மகிமை விளங்கணும், உங்களை குறித்த அவருடைய அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதாக, அதற்காகவே உங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தலைமுறை கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை பார்க்கிறாராம், தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவர் என்ன செய்யலாம், அவமானமாக எண்ணல. இன்னைக்கு ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணுதுன்னா அந்த ஜெபிக்கிறது அவமானம் இல்லை, பிள்ளை அதுக்கு பிள்ளைக்கு ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடக்குதுன்னா அது கேவலம் கிடையாது, அந்த பிள்ளை வாழ்க்கையை கேவலமாக இல்லாமல் ஆசீர்வாதமாய் மாற்றும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற போக்கில் போகக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் அதை கற்றுக் கொடுத்து நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை விரும்பணும், அதே டிசையராக இருக்கணும். அந்த கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய அந்த மீட்பு அதே தேடணும். பாருங்க, சிலுவையில ஆண்டவர் அற்புதமா நிறைவேற்றி முடித்தார். பிதாவின் சித்தத்தின்படி அவர் தண்டிக்கப்படுறாரு. தேவனுடைய கோபம் பாவத்தின் மேல பயங்கரமா அவர் கோபப்படுறாரு. பாவத்தை கண்டு அவர் கோபமாகிறார். அதே நேரத்தில் அவர் இயேசுவின் மூலமாக மனுக்குலம் எல்லாருக்கும் மீட்பை கொடுக்கிறார்.
அல்லேலூயா. ஒரு பக்கம் தண்டிக்கிறாரு, பாவத்தை அவர் தண்டிச்சே ஆகணும். தன் குமாரனை அவர் தண்டிக்கிறார். அதே நேரத்தில் அந்த குமாரன் மூலமாக கோடா கோடி ஜனங்களுடைய மீட்பு. அதனாலதான் இயேசு என்ன செய்யலைன்னா பேசாது இருந்தார். அல்லேலூயா. தவளை வாயினால என்ன செய்யுமா? கெட்டு போகும். இன்னைக்கு நம்ம வாயை ஒரு நேரம், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் அடிக்கடி சொல்லணும். மணிக்கணக்கில் சொல்லணும். என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரிதியா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய அந்த சித்தத்தை அதை தான் வாயில பேசணும். அந்த இருதயம் கூட அதுக்கு ஆயத்தமாகணும். நம்ம இருதயம் கொஞ்சம் விசாலமாகணும். பாருங்க, இந்த முல்லை பெரியார் டேம் அப்படிங்கிறாங்க. அங்கே வெளிநாட்டில் இருந்து அவருடைய லேண்டெல்லாம் விற்று அங்கே இருக்கிற அந்த ஒரு 3 மாவட்டத்திற்கு விவசாயத்துக்கு தண்ணி, அது கடலில், கேரளாவில் அந்த தண்ணி போய் கடலில் கலக்குது வீணா. அதை என்ன பண்ணியிருக்கிறாரு? கஷ்டப்பட்டு அதை செய்யும்போது வெள்ளம் வந்து வேற அடிச்சுட்டு போயிருக்கு. திரும்ப அதை கஷ்டப்பட்டு பாருங்க, அந்த பென்னிகுயிக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அதே போல டோனாவூர் இருக்கு. டோனாவூர்லையும் அப்படித்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உப்பாக, வெளிச்சமாக, உங்கள் குடும்பத்திற்கு, உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு, நம்ம இருக்கிற பகுதியில் அவங்க இயேசுவை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை டேஸ்ட்டாக வச்சிருக்கிறாரு, உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு தான் அந்த மகிமை விளங்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தின் பொருட்டு. அவர் தனக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா? சிலுவையில பிதாவுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஏன் அவர் கைவிடப்பட்டார்? ஏன் அந்த அந்தகாரம் வந்தது? பூமியெல்லாம் ஏன் அந்தகாரம் வந்தது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு நாம் பார்க்கிறோம், தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்னாடி கர்த்தரை தேடுகிறதுனால வருகிற மகிமை, சந்தோஷம், அதை மனதில் வைக்கணும். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடுகளை மனதில் வைக்கணும். இயேசுவை குறித்த அறிவு நம்ம மனசுல முன்னாடி நிக்கணும். சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். பாருங்க, இயேசுவுக்கு வந்தது அவமானம். 4 பேர் பேசி இருக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா அதற்கும் மேலாக இயேசு ஒன்றை பார்க்கிறார். என்னன்னா, சந்தோஷத்தை பார்க்கிறார். என்ன சந்தோஷம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையிலே பிதாவின் நீதி நியாயத்தை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. சிலுவையை சகித்து, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, அன்பு சகிக்கும். அன்பு, தேவ அன்பு என்ன செய்யுமா? சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன செய்வோம்? சகிச்சுக்கிட்டு ஜெபிப்போம், சகிச்சுக்கிட்டு அதுல முன்னேறுவோம். அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அன்பு, அந்த தேவ அன்பு சகிக்கத்தக்கதாக சகிக்கும். இன்னொரு வார்த்தை இங்கு நாம் பார்க்கிறோம், தமக்கு வரப்போகிற நல்வாழ்வு. இதை யோசிக்கிறார் இயேசு. அவருக்கு வரப்போகிற நல்வாழ்வு என்ன நல்வாழ்வுனா, பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சொல்லுங்களேன், பிதாவின் வலது பார்சத்தில். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நமக்கு முன்னாடி கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சமும் இருக்கு, ஆவிக்குரிய காரியமும் இருக்கு. ஒன்று நம்ம மாம்சத்துல நடக்கலாம், ஒன்று இல்லைன்னா ஆவியில நடக்கலாம். இயேசு மனுஷகுமாரன் தான், மாம்சத்துல தான் இருக்கிறாரு. ஆனா பிதாவின் சித்தத்திற்கு வாயை ஒப்பு கொடுக்கிறார். வாயை திறக்கவே இல்லை. வாயை திறக்கிறதுக்கு சவால் விடுறான். வாயை திற அப்படிங்கிறான். நீ வாயை திறந்து பேசு அப்படிங்கிறான். வாயை திறக்கலங்க, அமைதியா இருந்தாரு.
பேசுனா அது பிதாவின் மகிமை வெளிப்படாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவின் மகிமை வெளிப்படாது. இங்கே அடுத்ததாக நமக்கு வரப்போகிற நல்வாழ்வை யோசிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்கு வரப்போகிற நல்வாழ்வை இயேசு யோசித்தார். ஹல்லேலூயா, உங்களுக்காக எனக்காக அதை யோசிக்கிறார். அன்பு, நம்ம கைவிடப்பட்டு இருக்கும்போது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லும் போது, உங்களுக்கும் எனக்கும் அந்த நல்வாழ்வை அவர் யோசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்வாழ்வை யோசிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு அந்த ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு என்னவா ரட்சிப்பு, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான அந்த மகிமை, அந்த மகிமை, அன்பானவர்களே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிலுவையில நமக்கு என்ன வெளிப்படுகிறதுனா, நீதி, நியாயம், இரக்கம் வெளிப்படுகிறது. சொல்லுங்களேன், நீதி, நியாயம், இரக்கம் வெளிப்படுகிறது. இந்த சிலுவையில நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இயேசுவுக்கு பாடுகள், அவருக்கு அவமானம், அவருக்கு நிந்த, அதே நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நீதி கிடைக்கிறது. பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்க யாராலையும் முடியாது. ஒரு மனுஷன் செய்கிற நற்காரியம் அவனை நீதியாக்காது. இயேசுவின் ரத்தம் தான் நீதியாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் விடுதலை கொடுக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. சொல்லுங்களேன், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்களா? இன்னும் பாவம் மன்னிக்கப்படலையா? சுத்திகரிக்கப்படணும், இரத்தத்தினால கழுவப்படணும். ஆண்டவர் சமூகத்தில் பயத்தோடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகணும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிர்விசாரமாக, உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நம்முடைய அவயங்கள், அதுல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கலாத்தியர் 5 வாசிக்கிறோம், மாம்சமும் ஆவியும் போராடுகிறதா. மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும், ஆவிக்கு விரோதமா மாம்சமும் என்ன செய்கிறதா? ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் போராடுகிறது. அதை வாசிக்கலாம். கலாத்தியர், அந்த வசனத்தை சொல்லிருங்க. கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கு. நீங்க மாம்சத்துல நடக்கிறது ஈஸி, நடந்துடலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கசப்பு, கொலைகள், இதெல்லாம் வருது. களியாட்டுகள், அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம், அதெல்லாம் வருது மாம்சம். ஆனா ஆவி அப்படின்னா இந்த வேத வசனம், வேத வசனத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்யணும். அந்த வேத வசனத்துக்குள்ள போகிறோம். நம்மளை கண்ணாடி மாதிரி காமிக்கிறாரு. ஆவியானவர் சொல்றாரு, இல்ல இது தப்பு, இது தவறு உணர்த்துறாரு. இதை நீ செய்யக்கூடாது. நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, நீ என்கிட்ட வந்து உதவி கேளு, நான் உனக்கு உதவி செய்வேன். உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். பாருங்க, ஆவியானவர் நடத்துவா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கா? வெளியரங்கமா இருக்கு. பாருங்க, பிசாசு வேரோட அழிக்க நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த மாம்ச கிரியைகள் அப்படின்னா என்னன்னா, 5ஆம் படை அப்படிம்பாங்க. 5ஆம் படைனா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமா யுத்தம் பண்றப்ப எதிரி வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே இருப்பான். எந்த நாட்டுக்குள்ள? இங்கிருந்து போது பாருங்க ஒரு படை, இந்த படை வீரர்களுடைய ஒற்றர் அந்த நாட்டுக்குள்ள இருப்பான். அவன் என்ன செய்வான், இந்த படை வரும்போது அங்கிட்டு இருந்து எதிரி மாதிரி வருவான், வந்துட்டு இவனோட சேர்ந்துக்கிடுவான். அது பேர் 5ஆம் படை. சொல்லுங்களேன், 5ஆம் படை. 5ஆம் படைனா என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற மாம்ச பலவீனம், நம்மளை மோசம் போக்குற மாம்ச பலவீனம். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா
நமக்கு அந்த சோதனை வரும்போது தான் தெரியும். நம்ம மாம்சத்துல இருப்போமானால் ஆண்டவர் சமூகத்துக்கு போய், ஆண்டவரே நான் மாம்சத்துல நடந்தேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த 5ஆம் படைங்கிறது என்னன்னா, நமக்கு இருக்கிற பலவீனங்க. இந்த அவயங்களை இயேசு பழக்குவிக்கிறார். கெத்செமனையில சொல்றாரு, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கடைசி சொல்லி முடிக்கிறார், எனக்கு இந்த சிலுவை வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா அடுத்து சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, அதுதான் ஆவியானவர் சித்தம். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதையில சிலுவையிலிருந்து கர்த்தர் உங்களை சிங்காசனத்திற்கு கொண்டு போவார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாமே பாடுதான், ஆனா கர்த்தர் அங்கிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்றான், தேவன் என இப்படி ஆயத்தப்படுத்தினார், தேவன் மங்களகரமான உத்தரவை அருளுவார், தேவன். பிரச்சனையா இருக்கு, நம்பிக்கையோட போறாப்புல, கர்த்தர் இந்த காரியங்களை நடத்துவார், நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு சில பாடுகள் மத்தியிலே பிரியமானவர்களே, அவர் சித்தத்தை நீங்கள் செய்து பாருங்க. நம்ம தீமை செய்து பாட அனுபவிக்க கூடாது. ஆமாங்க, ஒரு அக்கிரமம் செஞ்சேன் அதனால என்ன தண்டிக்கிறாங்க, அதுவும் நானும் ஆண்டவருக்காக பாடுபடுறேன், அது இல்லை. நம்ம நன்மை செஞ்சு பாட அனுபவிப்போமானால் ஆண்டவர் சொல்றார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதி. நீங்க பலனை மனுஷன்ட்ட எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரிடத்துல எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றப்ப கூட என்ன சொல்றாரு பாருங்க, நமக்கு எல்லாத்துக்குமே ஜெபத்தை பத்தி போட்டிருக்கு, மாய்மாலக்காரரை போல ஜெபிக்காதீங்க. உங்க ஜெபம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிய வேணாம், இப்படிலாம் போட்டிருக்கு. ஜெபம். ஆனா இன்னொரு இடம் போட்டிருக்கு, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை. நீங்க கதவை போட்டிட்டு உள்ள இருந்தீங்கன்னா ஜெபம் பண்றீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா யார் இருப்பா தெரியுமா? கடவுள் அங்க இருப்பாரு. இது ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தனை எல்லாம் கண்ணில் பார்த்தாதான், நான் பார்த்தா தான் நம்புவேன், தொட்டா தான் நம்புவேன். தோமா சொல்றாரு பாருங்க, நான் தொட்டு அந்த காயங்களுக்குள்ள என் விரலை போட்டு அப்புறம் தான் நம்புவேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய நிலை என்னன்னா, எல்லாத்தையும் நான் பார்த்து தொட்டு. இயேசு சொல்றாரு, நீ தொட்டு பாரு, தடவி பாரு, எப்படி இருக்கு பாருங்க. அந்த தோமா இந்தியாவில் பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நீ தொட்டும் பாரு, தடவியும் பாரு, எனக்காக நீ ஊழியம் செய்வ, எனக்காக வல்லமையான காரியத்தை செய்வ, திரும்ப மன்னிச்சு வர்றாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா ஒவ்வொரு அப்போஸ்தலனும் கர்த்தருக்கு மகிமையானதை செய்து முடித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார், ஆனா உங்களை கர்த்தர் சிங்காசனத்துக்கு உயர்த்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்றப்ப கூட யாருமே பார்க்கலங்க, ஆனா அங்க உட்காந்து நீங்க ஜெபம் பண்றீங்க பாருங்க, அங்க போய் ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்துறீங்க பாருங்க, அங்க போய் உங்களை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறீங்க பாருங்க. பாட்டு பாடணும், துதி கன மகிமை எல்லாம். நிறைய நேரம் நான் சம்பாதிச்சது, என் பிள்ளை ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், உன் பிள்ளைய எனக்காக நீ பலி செலுத்துவியான்னு கேட்கிறார். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், ஐயா 100வது வயசுல பிறந்த பிள்ளை, என்ன நீங்க வேற வேலையை வேற ஏதாவது சொன்னா செஞ்சிடுறேன். ஆப்ஷனே கிடையாதுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒருவேளை வீட்டுக்காரம்மா எந்திரிச்சா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும் என்ன போல. அதிகாலையில் அந்த சேனம்லாம் கட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா ஆவியில நடக்கணும். அங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி என்ன செய்ய பண்ணுவேன், பெருகு. ஒரு பிள்ளைய கொடுத்தாரு. கர்த்தர் சொல்றாரு, இது மாதிரி 1000கணக்கில் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இப்போ நான் அறிஞ்சிருக்கிறேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரி. நம்மளை ஆண்டவர் சொல்வாரா? பிதாவானவர் இயேசுவை பத்தி சாட்சி கொடுக்கிறார், இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமாக இருக்கிறேன். பாருங்க, அப்போ இயேசு அதைத்தான் பார்க்கிறார். பாருங்க, அங்க சிலுவையில தான் பிதாவுடைய அம்சம் வெளிப்பட போகிறது. பிதாவுடைய அம்சம் என்னன்னா, அந்த அவமானத்திற்கு பதிலாக மகிமை வரப்போகுது. மனுக்குலத்துக்கு அவமானம், நிறைய அவமானம் மனுஷன் வாழ்க்கையை பார்க்கும்போது. அதனால இயேசு பிறந்த போது சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல. இந்த மகிமை உள்ள வர்றப்ப மனுஷன் பிரியமா ஆண்டவருக்கு மாறிடுவான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள ஜெபம் பண்ண போறப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆலயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புரண்டு அந்த அழுது கொண்டிருக்கிறவங்களுடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கத்தக்கதாக. ஆலயங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு, இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரும். அந்த இலைகள் ஆரோக்கியத்தை கொடுக்குமா, அங்கு மச்சங்கள் பிழைக்கும். அழுது கொண்டே போகும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு, தேவன் அவர்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைத்து. அப்ப சிலுவையில என்னன்னா, அங்கு தேவனுடைய அம்சம் வெளிப்படுது. மனுஷன் கண்ணீர் விடக்கூடாது, மனுஷன் வேதனைப்படக்கூடாது, மனுஷன் நொறுக்கப்பட்டு போகக்கூடாது, மனுஷன் பயந்து சாகக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும். அவர் அதை விரும்புறாரு. ஆண்டவருக்கு அந்த சிலுவை சிங்காசனத்திற்கு கொண்டு போகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ நம்ம தப்பு செய்து பாட அனுபவித்த, ஆமாண்டவரே எனக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு இல்லப்பா, என்கிட்ட குறைவு இருக்கு, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நான் என்னை போல பிறரை நேசிப்பேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மகிட்ட குறைவு வர்றப்ப என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம பண்ணிட்டேன். ஆனால் மற்றவங்க குறைய நம்ம என்ன சொல்லுவோம், அதை எப்படி அணுகுகிறோம்? ஆண்டவர் சொல்ற, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். நம்ம மேல அன்பு கூறுகிறோமா? நிறைய பேர் அவங்களையே அன்பு கூறுறது இல்லை. நம்ம குறைவா இருந்தா கூட நம்மளை நேசிக்கிறாருங்க ஆண்டவர், நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இல்லை ஆண்டவரே, நானே பரிசுத்தமாகிறதுக்கு சுத்தமாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னை சுத்தப்படுத்தி நான் சரி பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் அவங்ககிட்ட குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு. இல்லைப்பா, குறைவில் தான் உன்னை நேசித்தேன். நீ என்ன செய்ய, ஜெபம் பண்ணி என் சித்தத்தை செய். ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஆண்டவர் அப்படி சொன்னால் நம்ம சொல்லுவோமா? பாருங்க, அருவருப்பான மனுக்குலம், அக்கிரமத்தின் மனுக்குலம், அவங்களுக்காக அந்த பாத்திரத்தை இயேசு சுமக்க போறாரு. அதுல என்ன இருக்குன்னா, ஆதாம் காலம் முதற்கொண்டு இருக்கிற அந்த பாவத்தினுடைய கொடூரம், அக்கிரமத்தினுடைய கொடூரம், அந்த பாத்திரத்தை இயேசு சுமக்க போகிறார். அந்த சுமக்கிறது மாத்திரமல்ல, அவர் கைவிடப்பட்டார் சிலுவையில. ஆனா வாயை திறக்கவில்லை. பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். இன்றைக்கு உங்க குடும்பத்துல பிதாவின் சித்தம், பிள்ளைகள் மத்தியில, தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு ஒழுங்குள்ள ஜெப வாழ்க்கை, ஒழுங்குள்ள வேத வசனத்தின் வெளிச்சம் அதுல நடக்கத்தக்கதாக, அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஒரு டிசிப்ளின் இருக்குமானா கர்த்தர் உங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்புக்குள்ள அந்த டிசிப்ளின், திரும்ப டிசிப்ளின், பிரச்சனை, கைவிடப்படுதல், புறக்கணிப்பு எல்லாமே நடக்குது. திரும்ப டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? என் பிதாவுக்கு என்ன பிரியம், என் தேவனுடைய அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு என்ன பிரியம். பாருங்க, அந்த இருதயமே அப்படி இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு சிங்காசனத்துக்கு போயிட்டாப்ல. திரும்ப கேட்குறாங்க, சகோதரர்கள்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்றாரு, அவங்களாம் நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க, இவன் பழி வாங்க போறானோ என்னமன்னு. அப்போ யோசேப்பு சொல்றாரு, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை முன்னே அனுப்பினார். இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல எங்கெங்கயோ இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, நார்த் இந்தியன்ஸ் இது வர்றாங்கன்னா, என்னைக்கோ அந்த சகோதரிக்குள்ள உள்ள ஒரு தரிசனம், அந்த கிறிஸ்துவின் அன்பு, அழுகையும் கண்ணீரையும் பார்த்தபோது, மரணமும் கூக்குரலையும் கேட்டபோது, இயேசு இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வார் அப்படின்னு உள்ள ஒரு தரிசனம் வந்திருக்கு. இன்றைக்கு உங்க குடும்பத்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவின் சாயல், பாடுகள் மத்தியில பின்வாங்க ஆதபடி, சோர்ந்து போகாதபடி, இன்னும் கொஞ்சம் பலப்பட்டு, இன்னும் கொஞ்சம் அர்ப்பணித்து, பிசாசுனுடைய அந்த அழிவு, அந்த மாம்ச பலவீனம், அத கலாத்தியர்ல அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் அந்த கனிகளோ, ஆவியின் கனிகளோ அன்பு, அங்க போட்டிருக்கு அன்பு, சமாதானம், சந்தோஷம். 22ஆம் வசனம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சிலுவையில் நம்ம அந்த மாம்சத்தை அடிக்கிறோமா? இல்லை மாம்சம் ராஜா மாதிரி இருக்கா? நம்ம கண்ணு, நம்ம வாய்,
அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கா இல்லை பழைய மாதிரியே இருக்கா பாருங்க. அதில் தான் வந்து வருவான். நீ எப்படி பழைய மாதிரி இருந்தால் என்ன அப்படிம்பா. ஏன்னா ஆவிக்குள்ளே போகிறது அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டுருவீங்க, உங்கள் வாழ்க்கை மகிமையாக ஆயிரும். ஆனால் பிசாசு அதை பார்க்குறேன். இல்லை நீ மாம்சத்தில் நட ஈஸியாக இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு விக்கிரக ஆராதனை. பாருங்கள், இயேசுவை படமாக வச்சு ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் சத்தியத்தில் நடக்கிறது கஷ்டம். கடவுளுக்கு சமமாக எந்த ரூபத்தையும் வைக்கலாம், அது ஈஸி. ஆனால் சத்தியத்தில் நடக்கிறதும் அவருக்கு பயந்து நடக்கிறதும் அது கஷ்டம். அதுதான் இங்கே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கசப்பு ரொம்ப ஈஸி, வைராக்கியம் ரொம்ப ஈஸி. ஆனால் அன்பு, இச்சையடக்கம், அடுத்து நீடிய பொறுமை, அது ஒரு ஆவி. அந்த சிலுவையில் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்? பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், தாழ்த்துறார், தாழ்த்துறார். அடுத்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாரு. ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2, எபிரேயர் 12:2 திரும்ப அதை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், சொல்லுங்க எண்ணாமல். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க அவமானத்தை பார்க்க கூடாது, கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையை பார்க்கணும். கல்வாரி அங்க நடுவுல நிறுத்தணும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கணுங்க. இயேசுவை பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமா ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா அங்க கிறிஸ்துவ வையுங்க மையமா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பாருன்னா இயேசுவோடு அந்த பிள்ளையை பாருங்க, வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து பாருங்க. அப்படி உங்க பார்வை இருக்கட்டும். இல்ல உங்க கண் பார்வையை மாத்துங்க. ஏன்னா அவர் வல்லமை ஆயத்தமா இருக்கு, அந்த அன்பு ஆயத்தமா இருக்கு, உயிர்த்தெழுதலின் கிரியைகள் ஆயத்தமா இருக்கு. ஆனா நம்ம பழைய மாதிரியே இருந்தா ஆண்டவர் எப்படிங்க வருவாரு? பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அவனுடைய அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். திரும்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வந்துட்டா நம்ம என்ன சொல்ல? ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. சரி, பாவத்துக்குள்ளே கிடக்கிறவனை பார்த்து நரகத்துக்கு போட்டோம். ஆண்டவர் சொல்ல, மாய்மாலக்காரனே, உன்னை பத்தி நான் அக்கறை எடுத்தேன், ஆனா இன்னொருத்த நாசமா போறதுக்கு நீ, ஆண்டவர் உங்களையும் என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு வாப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கலாம். இல்லைங்க, உங்களையும் என்னையும் கொண்டு அநேகரை விடுதலை ஆக்கத்தக்கதாக, அநேகர் கண்ணு திறக்கப்படணும், அநேகர் தொடப்படணும், அதுக்காக தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல். அந்த 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இயேசுவை நோக்கி பாரமான யாவற்றையும். பாரமான பாருங்க, இந்த ஹில்ஸ்ல இந்த எவரெஸ்டுக்கெல்லாம் போறாங்கன்னா வெயிட்டானதை தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த பிரயாணம் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் பிரயாணம் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க, அடுத்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் புயல் அடிக்கும், பனியில் பயங்கரமாக புயல் இருக்கும், போகவே மாட்டாங்க, 2 நாள் 3 நாள் கூட ஆகும். அவங்க கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், அதாவது 9,000 மீட்டர் அப்படிங்கிறாங்க. அப்படி செங்குத்தாக இருக்கிற மலையில் உடனே ஏற மாட்டாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த உணவுகள்லாம் இருக்குது பாருங்க, எல்லாமே ரெடிமேடாக அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா அந்த சாப்பாடு வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாமே அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா, சுமை வைத்திருந்தா பிரயாணம் போக முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத சுமைகள், பாவ பாரங்கள், பாவம், அக்கிரமம், அந்த பாரம் நம்ம மேலே இருக்குன்னா அதோட அல்ல, அதை இறக்கி வச்சுட்டு, இந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு, நம்மை நெருங்கி நிற்கிற பாவம். நம்மளை நெருங்கி வருங்க பாவம், வஞ்சகமாக வரும். வராதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு பிசாசுக்கு பிடிக்காது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கொண்டு போகணும்னு தீர்மானம் பண்ணுவீங்க, அங்கே தாங்க பிரச்சனை வருது. நீங்கள் நினைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆவியில் நடக்கணும்னு நினைக்கிறப்ப தான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தை ராஜா மாதிரி தீனி போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மாம்சத்தில் நாம் நடப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை.
நமக்கு நல்லா சாப்பிடலாம், நல்லா நமக்கு தேவையானது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மாம்சத்தையும் கண்ட்ரோலாக வைக்கணும். மாம்சம் சொன்னபடி கேட்காது. ஏன்னா இது விழுந்து போன ஆதாமுடைய சரீரம். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட இந்த பாருங்க, இந்த ஒரு நெல்லையும் ஆப்பிள் செடியும் நீங்கள் பாதுகாத்து வளர்த்தா தான் வளரும். ஆனால் முள் அதாவே வளரும். ஒரு வயல் நிலத்தில் முள் எதுவுமே போட தேவையில்லை, அதாவே உள்ளிருந்து முளைச்சி வரும். ஆனால் நெல் வளரணும்னா நீங்கள் பாதுகாக்கணும், அதை களை எடுக்கணும், சுற்றி வேலி போடணும். ஒரு ஆப்பிள் செடி வளரணும்னா அதை ஃபுல்லாக பாதுகாத்தா தான் வளரும். ஆனால் சாபம்ங்கிறது அதாவே உள்ளிருந்து வருது. அதே போல் மனுஷனுக்குள்ளேயும் அவனுக்குள்ளே இருந்தே பாவ மனுஷன் இருக்கிறான், அக்கிரம மனுஷன் இருக்கிறான். அப்போ நம்ம இந்த ஆவி இந்த ஆவிக்குரிய காரியங்களும் மாம்ச காரியங்களும் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான் the fruit of the spirit. ஒரு ஆரஞ்சு பழத்தில் 9 சொலை 11 சொலை இருக்கிற மாதிரி இந்த 9ம் நமக்கு அவசியம். அன்பு, அன்பின் ஆவி, சமாதான ஆவி, இதெல்லாம் வேணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அவரை நோக்கி என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரி பவுல் சொல்றாரு, இயேசுவை பார்க்கறது மாதிரி என்ன பாருங்க அப்படிங்கிறார். வேற யாருமே அப்படி சொல்லலை. இன்றைக்கு நமக்குள்ளே இந்த பாடுகள் மத்தியில் இயேசுவை போல, இயேசு எப்படி ஜெயம் எடுத்தார், இல்லை உலகத்தை போல நம்ம போறோமா? மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் 10ஆம் அதிகாரம் 28 30 வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தின் நிமித்தம் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ வீட்டையோ நிலங்களையோ விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அவன் அடைவான் என்று ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார். ஆனா பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு இஸ்ரவேலர்களுக்கு. ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61 7ஆம் வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பாருங்க, அவங்களுக்கு கூட ரெண்டத்தனையா தான் இஸ்ரவேலர்கள் திரும்ப ஆண்டவர் ரெண்ட வரும்போது ரெண்டத்தனையா தான் வரும். ஆனா மார்க் 10 சொல்லப்பட்டிருக்கு இம்மையிலே நூறத்தனையாக, இம்மையிலே நூறத்தனாக. மத்தேயில சொல்றாரு, என் நாமத்தினால உங்களை நிந்தித்து தூசித்து உங்களை பகைத்து உங்க பேர்ல பொய்யாய் சொல்வார்களானா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்ப பிதாவுக்கு என்ன பிரியம் அதை இயேசு பார்த்தார். அதை நாம் பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22 23. லூக்கா 6 22 20. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களுடைய நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைய நீங்க நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை உங்களை பாராட்டுமா? இந்த ஆவியின் சிந்தைக்குள்ள நீங்க கொண்டு போனீங்கன்னாவே முழு பகையா பகைப்பாங்க. அல்லேலூயா. மாம்சத்தில் நீங்கள் வாட்டு விட்டுருங்க, பிள்ளை போகிற போக்கிலே விடுங்க, பிள்ளை சொல்ல எங்கள் அம்மா அப்பா மாதிரி சூப்பர். ஆனால் நீங்கள் ஆவியில் நடத்தி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு முழு விரோதியே யார் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நடத்தும் போது தான் நீங்கள் அப்போ தான் சிலுவை எடுக்கிறீங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, ஒரு சிலது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மகிமையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்நாளிலே உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? இதோட முடிஞ்சு போகாதுங்க, இதோட முடிஞ்சு போகாது. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற காரியம் ஒன்று இருக்கு, 100 மடங்கு மறுமையில.
அங்கே வேல்யூஸ் இருக்கு. பரலோகத்தில் போறப்ப எல்லாருக்கும் ஒரே கேட்டகரியில கொடுக்க மாட்டாரு. எந்த அளவு அவர் நாமத்துக்காக பாடு சகிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு தனி ரிவார்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. எந்த அளவு அவருக்காக எஃபோர்ட்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொருவரையும் கனம் பண்ணுவாரு, அதை வேல்யூ பண்ணுவார். என் நாமத்தினால நீ இப்படி பாடுபட்ட, என் நாமத்தினால சகிச்ச, என் நாமத்துக்காக நீ பெரிய காரியங்களை செஞ்ச, உன்னை பத்தி தூசிச்சாங்க, உன்னை பத்தி கேவலப்படுத்தினாங்க, ஆனா நீ ஒண்ணுமே பேசாம இருந்த என் நாமத்துக்காக. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8:18. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே இக்காலத்து பாடுகள், இப்ப இருக்கிற டெம்பரவரி வேதனை, இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சகோதரன் சொன்னார், ஆன்லைன்ல 500 ரூபா கட்டினா 2000 ரூபா வரும்னு சொன்னாங்க சார். நானும் 1500 ரூபா கட்டினேன், அந்த ஆப்பே இல்லை சார், பணம் போச்சு சார். இது பாடா? இப்படி எத்தனை பேர் ஏமாந்து போயிருக்காங்க தெரியுங்களா? உங்களுக்கு நிறைய வட்டி பணம் கொடுப்பாங்க, இருக்கிற பணம் போயிடும். நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ல நிறைய. நான் சொன்னேன், ஏங்க யாராவது 500 ரூபா கொடுத்தா 2000 ரூபா கொடுக்குறான்னு கொஞ்சமாக யோசனை வேணாமாங்க. இல்லை பக்கத்து கடைக்காரர் கட்டினாரு, அவருக்கு ஒரு தடவை அனுப்புனாங்க, அவரு நிறைய கட்டினாரு, எல்லாம் போச்சு. அந்த ஆப்பை தேடி தேடி பார்க்குறோம், காணும். எப்படி இருக்கு பாருங்க. எது வழியா வர்றான்? ஆப் வழியா. 500 ரூபாய்க்கு 2000 ரூபா. 500 ரூபாய்க்கு எவ்வளவு பாருங்க, ஒரு நிமிஷத்துல 500 ரூபாய்க்கு 2000 ரூபா கிடைச்சிருது. 500 ரூபாய்க்கு 2000. இவர் 1500 ரூபாயை கட்டிட்டாரு, 1500 ரூபாயும் போயிடுச்சு. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நான் இல்லை சார், எனக்கு முன்னாடி அவர் 6000 ரூபா கட்டி போயிடுச்சு சார். பெரிய சந்தோஷம். இதுக்கு ஒரு கூட்டு வேற. பாருங்க, அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, இக்காலத்து பாடுகளும் இனி வெளிப்படும் மகிமை அதுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு எதை பார்த்தார்னா, நியாய தீர்ப்பை பார்க்கிறாரு. பிதாவை நியாயம் தீர்க்க போகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நியாய தீர்ப்புல நிக்கப்பட போகிறோம். ஆண்டவர் கேட்பாரு, நரகத்துக்கு போகிற, அந்த அழிவுக்குள்ள போகிற அந்த மனுஷனை நீ ரட்சித்தாயா? அதுக்காக ஜெபம் பண்ணியா? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரை நீ நேசிச்சியா? கேட்பாரு கர்த்தர். நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை நாம் கை கொள்ளத்தக்கதாக இந்த கேட்ட வார்த்தைகளை நம்ம மனதில் வைத்து, பாட்டுத்தாளிலே 9வது பாடல், வைத்தீரே முற்றுப்பள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் எந்தன் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடல். வைத்தீரே முற்றும் புள்ளியை கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றும் புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததை என்னை விட்டு, வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததை என்னை விட்டு, சுகமானேனே
தழும்புகளா என் பரிகாரி இயேசு நீரே. சுகமானேனே உம் தழும்புகளா என் பரிகாரி இயேசு நீரே. மீண்டும் ஒருமுறை சுகமானேனே சுகமானேனே உம் தழும்புகளா என் பரிகாரி இயேசு நீரே. கைகளை கட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். எல்லாரும் கைகளை கட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். மீண்டும் ஒரு முறை கைகளை கட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். மரணத்தின் வலிமை முற்றோ அளித்தாத்தம் மரணத்தினா, மரணத்தின் வலிமை முற்றோ அளித்தாத்தம் மரணத்தினா. வென்றெழுந்தா ஜெயவேந்தனா சாவாமை நான் பெற்றிட. வென்றெழுந்தா ஜெயவேந்தனா சாவாமை நான் பெற்றிட. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இயேசுவை நோக்கி பார்த்து, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவை நோக்கி பார்த்து. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பிறரும் விடுதலையாக வேண்டும், பிறரும் மீட்கப்படணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாது இருக்கிறாங்க? நம்ம நினைக்கிறத காட்டிலும் வேகமா இந்த நாட்கள் ஓடுகிறது. அதுல எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றிருக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு, இயேசு அதை பார்த்தாரு. பிதாவுக்கு என்ன பிரியம், அவர் தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற தனக்கு வரப்போகிற அந்த சிங்காசனத்தை பார்த்தார். சொல்லுங்களேன், சிங்காசனத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு உங்க தலைமுறைக்கு வரப்போகிற மகிமையை பார்க்கணும். உங்க பிள்ளைகளுக்கு வரப்போகிற மேன்மையை நீங்க பார்க்கணும். கர்த்தருக்குள்ள நடத்தும் போது, கர்த்தருடைய நாமத்துல பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும் போது, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற அந்தபடி நடத்தும் போது, ஆண்டவரே எனக்கு நடத்த தெரியலப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு தான் ஐக்கியம், ஃபெல்லோஷிப். இந்த ஃபெல்லோஷிப் என்பது நம்ம தனியா நிறைய நேரம் ஆண்டவரோட இருக்கிறது வேற, சபையாக யுத்தம் பண்ற நேரம், சபையாக கூடி கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக யுத்தம் பண்ணும்போது நான் அதுல வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. அதுல நம்ம சேர்ந்து கொள்ளணும். சேர்ந்து பிரயாசப்படும் போது அங்கு கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. யோவான் 17 சொல்றாரு, நீங்கள் ஒன்றாய் இருக்க நான் வேண்டுகிறேன். இந்த சீசர்களுக்காக அவர் ஜெபம் பண்றார் இயேசு. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்க, ஏக சிந்தையா இருக்க, ஒரே மனதோடு இருக்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா வல்லமை அதிகம், அங்கதான் அதிகம். ஒன்னஸ் எங்க இருக்கோ அங்கதான் வல்லமை அதிகம். எங்க பிரிவினை இருக்கோ, எங்க அங்கே வாக்குவாதங்கள் இருக்கோ, அந்த இடத்துல பிசாசு கிரியைகள் காணப்படும். எங்கெல்லாம் அந்த ஒரு மனம் இருக்கோ அங்க கர்த்தர் அங்கு வருகிறார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்திற்கு இயேசு ஒவ்வொரு காரியங்களையும், கடவுளுக்கு என்ன பிரியம், அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்யணும். மனுஷனுடைய மகிமையை அவர் பார்க்கல. அவர் கேவலப்படுத்தினாங்க, தூசிச்சாங்க, பலவிதமா சொன்னாங்க. ஆனா அவர் எதை பார்த்தாருன்னா சிங்காசனத்தை பார்த்து கொண்டிருந்தார், பிதாவின் வலது பார்சத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். +2 படிக்கிறப்பயே நீட்டுக்கு ரெடி ஆகுறாங்க.
10th ரெடி ஆயிடுறாங்க நீட் அப்படின்னு. அவங்க பார்வையெல்லாம் வெறும் +2 மார்க் கிடையாது, நீட். +2ல மார்க் நிறைய எடுத்திருக்கலாம், ஆனா நீட்ல மார்க் இல்லைன்னா போக முடியல. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு அவர் சித்தம் செய்யறதுல நம்ம முன்னேறத்தக்கதாக ஒருவேளை குறைவு இருக்குமானா ஆண்டவருக்கு முன்னாடி போய், ஆண்டவரே அப்படி நம்மை சுத்திகரித்து 5ஆம் படை நம்முடைய பலவீனமே நமக்கு விரோதியா மாறிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குப்பா, ஆண்டவரே மீண்டும் மீண்டும் இந்த பலவீனத்துக்காக நீங்க சிலுவையில எனக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே. இயேசு அதை பார்க்கிறாரு. இன்றைக்கு உங்க குடும்பத்துல சமாதானத்தை தரத்தக்கதாக, அவமானத்தை நீக்கத்தக்கதாக, உன் வெட்கத்துக்கு பதிலாய் 2 பலன் வரும். ஆனா மார்க்ல 10ல சொல்றார், 100 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவ என் நாமத்திற்காக. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மறுமையில நித்திய ஜீவன். கையில பேர்த்தி சொல்ல 100 ஓ ஹல 2 கொஞ்சம், 100 அதிகம். சொல்லுங்களேன், அதிகம். ஹல்லேலூயா. அவமானப்படுறத குறித்து கவலைப்படாதீங்க, பொய்யா பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க. உங்க இருதயம் கர்த்தருக்குள்ள பலப்படட்டும். உங்க இருதயம் சோர்ந்து போக வேணாம். உங்க இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறட்டும். ஹல்லேலூயா. நான் நன்மை செஞ்சு என்னை கேவலப்படுத்துறாங்க, பரவாயில்ல. என்னை பொய்யா பேசுறாங்க, பரவாயில்ல. ஆனா என் ஆண்டவர் என்னை மறக்க மாட்டாரு, ஆண்டவர் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாயை காத்துக்கொள்ளுங்க, உங்க நினைவை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள நீங்க முன்னேறுங்க. கர்த்தர் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே சிலுவையிலிருந்து சிங்காசனத்திற்கு அன்றைக்கு யோசேப்பை அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தினீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. குறைவெல்லாம் நீர் நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரங்கத்தா. எல்லா பலவீனங்களையும் நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரங்கத்தாவே. உம்முடைய நாமத்திற்கு பயப்படவும், உம்முடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்யவும் கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் பலன் கேட்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. இனி கர்த்தர் அந்த கொடுக்க போகிற அந்த மகிமை விசேஷமானது. அதற்காக நம்ம வாழ்றோம், அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, நரகத்துக்கு போகாதபடி, பிசாசினுடைய அழிவும் நாசத்துக்குள்ளேயும் கடந்து போகாதபடி அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாதிருக்கிற ஏராளமான உறவினர்கள், நண்பர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பரிசுத்தத்திற்காய் நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்கள் திறக்கப்பட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் நீர் ரட்சிப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கிறதற்காக, பரிசுத்தமாக்குகிறதற்காய் நன்றி, ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.